குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் நேற்று கொடுத்த ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டிங்களா? இப்போ எல்லோரும் சப்மிட் பண்ணணும், ஓகேவா? ஒரு நாள் ஆகுது. மேம், எனக்கு ஒரு டவுட்டு. நீங்கள் தேர்டு கொஸ்டினில் நீங்கள் ஒரு மார்க் பண்ணி தந்துருக்கீங்க. ஆனால் அது நான் நிறைய வாட்டி போட்டு பார்த்தேன். எனக்கு அதுக்கு ஒரு ஆன்சர் வரல. அது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா உங்களால்? இதை ஹோம்ஒர்க் கொடுத்தீங்க, எனக்கு புரியலை. அது மட்டும் நீங்கள் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க மேம். யாரும் முடிக்கல போல. ஆமாம், இது ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க. ஐயோ, அவங்க ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தோம், நான் பார்க்கணும். என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க வேறு தெரியல. இட்டாப்போ தனுஷ்கா. ஐயோ தனுஸ்ரீ, எனக்கு என்ன டெஸ்ட், என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க கொஞ்சம் காமிக்கிறியா? ப்ளீஸ் கொஞ்சம் காமிக்கணும். பாருங்க பாருங்க மேம், நான் ஹோம்ஒர்க் பண்ணுறதை கேட்குறா. இல்லை மேம், எதுவும் இல்லை மேம், நத்திங் ஸ்டேட் டு சொல்லுடி ப்ளீஸ் தெரியல. ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கியா? சரி சீக்கிரம் சொல்லு, எழுதிக்கிட்டே வருறேன். புரியுது, புக்கை புரியுது. பாடி முடிச்சாச்சு ஒரு வழியா. ஹோம்ஒர்க் முடிச்சாச்சு மேம். இப்போ நீங்கள் கலெக்ட் பண்ணிடலாம் மேம். பாதி பேர் ஹோம்ஒர்க்கே முடிக்கல போகிறேன். சரி, நாளைக்கு எல்லோரும் சப்மிட் பண்ணணும். கண்டிப்பாக ஒரு நாள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன். நாளைக்கு எல்லோரும் சப்மிட் பண்ணிடணும். டாப்பர் தனுஷ்கா வா. நாளைக்கு எல்லாரோட புக்கை செக் பண்ணி இங்கே என் டேபிளில் வை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் போர்டில் எழுதி போட்டு அப்படியே எழுதுங்க ஃபாஸ்ட்டாக. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வேகமாக எழுதுங்க. இதை 5 minutes தான் டைம் இருக்குது. வேகமாக எழுதுங்க. I'm going to erase now. 5 கவுண்ட் பண்ணுறதுக்குள்ளே எழுதிடணும். 5 4 3 2 1 அவ்வளோதான். டைம் முடிச்சு டக்கால் டக்கால்னு பேப்பர் இங்கே சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டேன்.